வணக்கம். நான் தான் உயிரோடு ரவி பேசுகிறேன். நாடு எங்கே நோக்கிக்கிட்டு இருக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா நான்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நானும் இல்லை, யார் ஆரம்பித்தாலும் வந்து நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் வந்தால் இதை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து பிஜேபியால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர். பிஜேபி வந்து திமுகவை காலி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்லி மெயினாக ஒரு பிளான் போட்டு விஜய் அனுப்பி விட்ருக்குறாங்க. முதல்ல நீ போ, ரெண்டாவது நான் வர்றேன்னு சொல்லி விஜய் இறக்கி விட்டு, கொஞ்ச நாள் கழித்து செங்கோட்டையரை கூப்பிட்டு இந்த மாதிரி போ, நீ சேர்ற மாதிரி சேர்ந்து நீயும் பண்ணு, அதிமுக விட்டுரு, அது ஒழிஞ்சு போன கட்சி, அது நீ மேலே வராது. அதனால் நம்மளுக்கு இப்போதைக்கு மெயின் கட்சியை வந்து திமுக தான். திமுகவை ஒழிச்சா மட்டும்தான் நம்ம வர முடியும்னு சொல்லிட்டு பிஜேபி இப்போ செங்கோட்டையரை உள்ள ஜாயின் பண்ணி விட்டுருக்குது. இவர் ஆகுனா எனக்கு திமுக தான் எதிரி, டிஎம்கே தான் எதிரி, டிஎம்கே தான் எதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுலேயே நம்மளுக்கு தெரியுது அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு உள்ளன்றது நமக்கு அங்கேயே தெரியுது. ஏன்னா எவ்வளோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு லெட்டர் ஆட்சியை கொடுப்போம், நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அது நேர்மையான ஒரு அரசியல் கட்சி, புதுசாக ஆரம்பிச்சது ஒரு கட்சி. ஆனால் வந்தால் நான் திமுக கூட தான் மோதுவேன், திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆளோட சப்போர்ட்டில் உள்ளே வர்றது. இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலமாக அவர் இருக்கிறாரு, எதை பற்றியும் பேசலை, எதுவுமே செய்யலை. திடீர்னு ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நீ திமுக ஒழிச்சா தான் பிஜேபி வர முடியும். இல்லை, திமுக ஒழிக்காமல் எந்த கட்சியும் உள்ளே வர முடியாது. திமுகவை ஒழிக்கவே முடியாது. தமிழ்நாடு எப்போ அழியுதோ அன்றைக்கி தான் திமுக அழியும். தமிழ் மக்கள் இருக்க வரைக்கும் திமுக அழிய வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு தொண்டனும் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனால் திமுகவில் வருவானுங்க. அதே விஜய கட்சியில் வர முடியாது. வந்து கூட்டத்தை பார்க்குறதுக்கு வேணா வருவான், பார்த்துட்டு போயிடுவான். இதே பெரிய போராட்டம் நடக்குதுடா, வந்துருங்கடா, ஜெயிலுக்கெல்லாம் போகணும், தயாராக இருக்குடான்னா ஒருத்தர் கூட வர மாட்டான். ஏன்னா அவங்க வந்து ஒரு சினிமா மோகத்தில் வந்து இது பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடக்கும்போது இளைஞரை பார்த்துட்டு நம்ம நாட்டில் இளைஞர்லாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினச்சான். இந்த விஜய் கட்சிக்கு வந்த பிறகு தெரியுது இளைஞர்லாம் இவ்வளோ வீணாக போனவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. அதனால் விஜய் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. நீலாம் ஒரு ஆள் இன்றைக்கி வந்துக்கிட்டு திமுக ஒழிப்பேன், திமுக எனக்கு தான் போட்டின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாடு அவனை கேவலமாக ஆகிப்போச்சு. திமுகவில் 55 வருஷம் இன்னும் ஒரு எலெக்ஷனில் போட்டி விடலை, ஒரு தொகுதியில் வந்து நிற்கலை, ஒரு கவுன்சிலர் இல்லை. நீ வந்து திமுக தான்னா காசு கொடுத்து உன்னை பேச சொல்லியிருக்கிறாங்கன்ற நல்லா தெரியுது. கேட்டால் 200 கோடி உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பைத்தியக்காரனா? 200 கோடி உச்சத்தை விட்டு வர்றதுக்கு 200 கோடி சினிமாவுக்கு வாங்குறாங்க, 40 400